சட்டமன்ற இடைத்தேர்தல் தொடர்பாக அதிமுக பாஜக இடையே நாளை பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தற்போது அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே தமிழ் மாநில காங்கிரஸ் தாங்கள் போட்டியிடவில்லை என்று அதிமுக போட்டியிடுவதற்கு ஒப்புதல் தெரிவித்த நிலையில் தற்போது நாளை அதிமுக பாஜக இடையில் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். பேச்சுவார்த்தை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுடைய அடிப்படை என்ன? அதிமுக போட்டியிடுவதற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் ஒப்புக்கொண்ட நிலையில நாளைக்கு வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான காரணம் என்ன? பாஜக எதை நோக்கி பயணிக்குது? தேவரின் குறிப்பாக வரக்கூடிய இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு தொடர்ச்சியாக ஒவ்வொரு கட்சிகளுமே போட்டியிடக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் இன்று காலை ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக வரக்கூடிய இந்த இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிட வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து அந்த முக்கியமான ஒரு ஆலோசனை என்பது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினத்தில் ஜி.கே. வாசன் அவர்கள் அதிமுக நிர்வாகிகள் நேரடியாக சந்தித்தார்கள். அதற்கு பிறகு இன்று ஜி.கே. வாசன் தன்னுடைய நிலைப்பாட்டை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தையின் போது அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்ததாகவும் அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக தற்போது தன்னுடைய ஆதரவை அவர்களுக்கு தெரிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தற்போது பாஜகவினுடைய நிலைப்பாடுகள் குறித்து தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாஜக தற்போது இந்த தேர்தலில் இடைத்தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருந்தாலும் கூட அது குறித்து ஒரு ஆலோசனை நடத்திய பிறகு குறிப்பாக இந்த கூட்டணி கட்சிகளுடன் அதிமுகவுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு முடிவெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நாளை மாலை 4 மணிக்கு பாஜக அலுவலகத்தில் அதிகாரப்பூர்வமாக அதிமுக நிர்வாகிகள் பாஜக தலைவர்களை சந்திக்க தற்போது நேரம் என்பது கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பு நடைபெற்ற பிறகு அதிகாரப்பூர்வமாக அதிமுகவினுடைய வேட்பாளரா அல்லது பாஜக வேட்பாளரா களத்தில் இறங்க போகிறார்கள் என்ற அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகும். குறிப்பாக இன்றைய தினத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையின் போது இந்த செயற்குழு, நாடாளுமன்ற தேர்தல், அதே போல இடைத்தேர்தல் இது குறித்தெல்லாம் விவாதிக்கப்பட்டதில் இந்த முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவுடன் தெரிவிக்கப்படும். அதற்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக அதிமுக தரப்பிலிருந்து சந்திப்பாங்க. குறிப்பாக ஏனென்றால் தமாக நேரடியாக அதிமுக சந்தித்த பிறகுதான் அந்த அறிவிப்பு என்பது வெளியாகிருக்கிறது. எனவே கூட்டணி கட்சிகளை சந்திக்கக்கூடியது ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்க முடிய ஒரு சூழல்ல தற்போது பாஜகவை நாளை மாலை அதிமுக சந்திக்க திட்டமிட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி வேல்முருகன்.